யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் சகல அதிகாரம் உடையவர், எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் செலுத்த வல்லமை பொருந்தியவர் அவர். இந்த அதிகாரம் உள்ளவர்னு சொன்னா இயற்கையின் மேல அதிகாரம், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தின் மேலும் அதிகாரம், சத்துருவின் பேரிலும் அதிகாரம் கொண்டவர் அவர். அவர் அதட்டனார்னு சொன்னா பிசாசு ஓடி போகும். வார்த்தையினாலேயே இறையாத அமைதலாருன்னு சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினவர் ஆண்டவர். சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொல்லி வார்த்தையினாலேயே வியாதிகளை குணமாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒருவேளை நீங்க கேட்கலாம், இது என்ன தலைப்பு? கடவுள் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தின் மேலே அதிகாரம் இருக்கணும்ல, எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் இருக்கிறவர் தான் கடவுள் அப்படின்றத கேள்வியா நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். ஆமா, எல்லாத்தின் மேலேயும் அதிகாரம் இருக்கிறவர் தான் கடவுள். ஆனா இந்த அதிகாரத்தை அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். வேதாகமத்துல பார்த்தோன்னு சொன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார்னு சொல்லி மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார். அப்போ நாமளும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை வரலாம், இல்லை ஒரு ராஜ்யமே நமக்கு எதிராக இருக்கலாம், சத்துருவினால போராட்டங்கள் வரலாம், இல்லை நம்ம சரீரம் நமக்கு எதிராக இருக்கலாம், என்ன வந்தாலும் சரி நாம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு சொன்னா, அது என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? இயேசு என்ற நாமம். அது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்துல பிசாசை எதிர்த்து நின்னோன்னு சொன்னா பிசாசு ஓடி போகும். இயேசுவின் நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் அதை நாம பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கும். அப்ப அந்த இயேசு என்ற நாமத்தை நாம பயன்படுத்தணும்னு சொன்னா சகல காரியமும் நமக்கு ஜெயமாக முடியும். அதிகாரம், சகலத்தின் மேலும் அவர் அதிகாரம் உடையவர். நமக்கும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார்ன்றதை நாம மறந்துடவே கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போதோ, இல்லை நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும் போதோ திகைத்து போகாம, பயந்து போகாம, இயேசுவின் நாமத்துல நம்ம எதிர்த்து நின்னோன்னு சொன்னா, இயேசுவின் நாமத்துல கேட்டோன்னு சொன்னா எல்லா காரியங்களையும் நமக்கு ஜெயமாகவும் நமக்கு சாதகமா அமையும்ன்றதை நாம மறந்துடவே கூடாது. அவர் சகலத்தின் மேலும் அதிகாரமுடையவர். நமக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம பயன்படுத்தணும்னு சொன்னா எல்லாவற்றையும் நாம ஜெயமாக முடிக்கலாம். அடுத்த வாரம் இயேசு யார் என்றதை இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம்.